விஜயும் அவரும் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து சேர்றாங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் போல நிறைய பேர் வந்து சேருவாங்க. அண்ணன் செங்கோட்டை ஏமாத்தினுக்கிறான்னு தெரியாது போல அவருக்கு. இதுக்கு அவங்களுக்கு தக்க அங்கீகாரம் கொடுக்கப்படுங்கிற வார்த்தையை சொல்றாரு. அதான் வந்தா வரமாட்டேங்கிறாங்க. நினைச்சு பாருங்க, ஒருவேளை மருது அழகராஜன் சேர்த்திருந்தா தினசரி அறிக்கை எப்படி வந்திருக்கும்? அவர் யாருக்கு இருக்கும்போது அறிக்கை எழுதி கொடுத்தாரு, பேச்சே எப்படி இருக்கும்? எவ்வளவு தெளிவான தமிழ் அது. தமிழே ஒரு அழகான தமிழ் அது. இவர்கள் திரும்ப 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 இதுதான். இவர் ஒன்றும் பேசலை, எழுதி கொடுத்ததான் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்காரு, அப்படியே படிக்கிறார். எல்லாரும் தான் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. இப்போ உதயநிதி மட்டும் அதை படிக்க தான் செய்கிறார், படிக்கிறார். நீங்கள் எழுதி கொடுத்ததை படிக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தயாராக மாட்டீங்க. அங்கே வந்து படிச்சிக்கலான்னு பார்ப்பீங்க. ஒன்றா வரும்போது 2-3 தடவை லைட்டாக பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான். பெருசாக வேறு எதுவும் கிடையாது. அப்போ அந்த பிரச்சனையில் நீங்கள் எங்கே ஒட்டுறீங்க? அதுலேயும் ஓட்டலை. ஆனால் மொத்தத்தில் பார்த்தா இந்த பதில் சொல்கிறது அப்புறம் சொல்கிறாரு, இலவசங்களுக்கும் சலுகைகளுக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் காஞ்சிபுரம் கூட்டத்தில் என்ன சொன்னோம் அப்படின்ட்டு வீடு வேணும்னு சொன்னோம், நாங்கள் வீடு கட்டிக்கிறோன்றீங்க. அதுன்னு இன்னும் 2 சொன்னீங்களா, அதை விட்டீங்க. பைக் தர, கார் தரது, அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இல்லைண்ணா, இது அன்றைக்கி காஞ்சிபுரத்தில் அவர் பேசின உடனே மீடியாவில் பரபரப்பாகும்போது அப்படியே உள்ட்டா அடித்தாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்கோ முன்னேற்றத்துக்குள்ள நாங்கள் கொண்டு வருவோமே தவிர இதில் நாங்கள் தாரோன்னு சொல்லலைங்க. அது இன்னைக்கு இவர் என்னன்னா, தலைவர் வந்து என்னன்னா, அப்படி நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க, இவர் மாற்றி பேசுகிறாரு. என்ன இது ஒரு விஷயம்னா? அது இன்னொன்றுங்க, ஒரு கூட்டம் நடத்துறீங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து இப்போ ஈரோடுக்கு வர்றீங்க, பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் இருக்கும். ஆமாம், இவர் இந்த மேட்டர்லாம் தொற்றுவாரோ அப்படி இப்படின்னு. எதையுமே தொடாமல் சில்லுண்டி மாதிரி நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற, நான் அப்படி இல்லை, நான் உன் இஷ்டத்துக்கு பேசணுமா, நான் இப்படி தான் என்ன கதறீங்க, இது கீழே இந்த சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்கல்ல, அதே கதறு உன் இஷ்டத்துக்கு பேசணுமா, அவர் நீ நினைக்கிறதுலாம் அவர் சொல்லுவாரா, இப்படி சொல்கிறாங்கல்ல கமெண்ட்ஸ். சேம் அதோடைய தொகுப்பு மாதிரி தான் அந்த பேச்சு இருக்குது. அப்புறம் என்ன, நீ என்ன அவனுக்கு மெசேஜ் கொடுக்க? மெசேஜ் நாகரிகமாக எங்களுக்கு அநாகரிகமாக பேச தெரியாது நினைக்காதீங்க, எங்களுக்கும் தெரியும். ஏற்கனவே அவங்க அதான் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதான் ஒவ்வொரு மனிதருக்கும் வண்டியாக பேச தெரியும். ஆமாம், யாருக்கு தான் தெரியாது? கற்றுக் கொடுத்தது யாரு, அதுதான் பார்க்கணும்ல. அதை பற்றி கவலையே படாமல் இருக்கிறது ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்காக நீங்கள் எல்லா இடத்துலையும் நானும் அப்படி தான் பேசுவோம், ஆனால் பேச இந்த வடிவேல் பேசுகிற மாதிரி இருக்குது. எங்களுக்கும் அப்படி பேச தெரியும், வேணாம், எங்களுக்கும் அந்த அரசியல் தெரியும், வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதான் மீம் ஆகிட போகிறாங்க.